ஒரு மக்களின் வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களின் வரலாறே பறிக்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல் என்பது வெறும் செய்திகள் அல்ல, ஒவ்வொரு குழந்தையின் கண்ணீர், ஒவ்வொரு தாயின் காத்திருப்பு இந்த கதையின் ஒரு பக்கம்தான். இன்று நாம் பார்க்க போவது இந்த நிஜ வாழ்க்கை போராட்டத்தின் கதையை. அதன் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை வரலாற்று சாட்சிகளும் உணர்வுகளும் கலந்த ஒரு பயணம். இந்த பயணத்தில் நீங்களும் இணைந்திருங்கள். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனின் மோதல் வெறும் சமகால போரல்ல, அது 1948 தொடங்கி இன்று வரை தொடரும் பல மைல்கற்களை உள்ளடக்கிய பெரிய வரலாற்று நெடுங்கால தொடராகும். 1948 இஸ்ரேல் உருவான போது பெரும்பாலான பலஸ்தீனியர்கள் தங்கள் வீட்டையும் நிலங்களையும் இழந்து வெளியேற்றம் செய்யப்பட்டதாக கண்காணிக்கப்பட்டது. இது பலஸ்தீனியர்களின் துயர நாட்கள் என்று அழைக்கப்படுகின்றது. பெரும்பாலான பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேல் ஆட்சிக்கு எதிராக அமைதியும் அதிருப்தியும் கலந்த புரட்சி செய்தனர். இந்த 15 ஆண்டுக்குள் இஸ்ரேல் மற்றும் காசா இடையே பல போராடல்கள் நடந்தன. குறிப்பாக 2021 கார்டியன் ஆஃப் த வேர்ல்ட் என்ற பெயரில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டது. வாட் began as a solemn day of worship turned into violence என்று விவரிக்கப்பட்டது. இஸ்ரேல் மீது ஒரு பெரும் ஹமாஸ் தாக்குதல் நடைபெற்று சோகங்கள் ஏற்பட்டது. இதனால் பலர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலாக இஸ்ரேல் காசாவை நோக்கி முழு போர் தொடங்கியது. இது ஒரு நீண்ட கால போராட்டமாகவே மாறியது. 2024 பல்வேறு குறும்படமான தாக்குதல்கள் நடந்தது. வாய்மொழி முறையில் அமைதி பரவலாக பேசப்பட்டாலும் ஒரு முழுமையான அமைதி ஒத்துழைப்புக்கு வரவில்லை. செய்தி அறிக்கைகளின்படி இப்போதைய போர் மிகவும் கடுமையாக இருந்தது. பல ஆயிரம் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இது பல முக்கிய நகரங்களிலும் பிரச்சினைகளை எழுப்பியுள்ளது. ஒரு நாட்டின் நிலம், ஒரு மக்களின் அடையாளம், ஒரு வரலாற்றின் பக்கம், இவை அனைத்தும் இம்மோதலில் சிக்கிக் கொண்டுள்ளன. இந்த வீடியோவால் உங்கள் மனதில் சில கேள்விகள் எழுந்திருந்தால் அல்லது மேலும் விரிவான தகவல்கள் தொகுப்பு விரும்பினால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு உண்மைக்கான குரலாகும். வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். இனி வரும் வீடியோக்களில் மேலும் உண்மை, வரலாறு, நம்பிக்கையை நோக்கி பயணிக்கலாம். நன்றி.